இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்க வீட்ல இதுக்கு முன்னாடியோ இல்ல இதுக்கு அப்புறமோ நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. என்ன சாமி இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? எங்க ஊர் பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன்ல பிரசிடென்டா நான் நிக்க போறேன். எங்க குடும்பம் எவ்வளவு வசதியான குடும்பம் தெரியுமா? நாங்க நினைச்சா அந்த ஊருக்கே செலவு பண்ண முடியும். இருக்கலாம், ஆனா அதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் உங்க ஜாதகத்துல இல்லையே. உங்க ஜாதகத்தை வச்சு உங்களுடைய முழு வாழ்க்கையையும் சொல்லிட முடியும். சாமி, என்ன பெரிய ஜாதகம் முடிவு பண்ணுது? என்ன பேசுறீங்க நீங்க? வீட்ல இருந்து கிளம்பும்போது கூட தான் கார் ஸ்டார்ட் ஆகல, அதுக்காக எங்களால இங்க வர முடியாம போயிடுச்சா என்ன? அப்படிங்களா? சரி, கார் ஸ்டார்ட் ஆகலன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அது எப்படி நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். சாமி, என் மாமியாரு அவங்க பேத்தி ஜாதகத்தையும் கொடுத்து பார்த்துட்டு வர சொன்னாங்க. ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது இவளை பார்த்துட்டு போனாலே விளங்காது. இதுல இவ ஜாதகத்தை வேற எடுத்துக்கிட்டு போனா விளங்கிடும். கொடுங்க. நீங்க இப்ப சொன்னீங்களே, அது உங்க ஜாதகத்தால இல்ல. ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்க வீட்ல வேற யாரோ ஒருத்தருடைய ராசியா இருக்கலாம். அந்த பொண்ணுடைய ஜாதகமா கூட இருக்கலாம். ரொம்ப நேரமா ஸ்டார்ட் ஆகாத உங்க காரு அந்த பொண்ணுடைய ஜாதகத்தை உள்ள போட்டதும் ஸ்டார்ட் ஆயிடுச்சே. நான் எல்லாத்தையும் துல்லியமா சொல்றேன். அந்த பொண்ணுடைய ஜாதகத்தை கொடுங்க. இந்த ஜாதகம் சகல ஐஸ்வர்யங்களும் பொருந்திய ஜாதகம். இந்த ஜாதகக்காரி உங்க கூட இருக்கிறதுனால தான் உங்களுக்கு எல்லா நல்லதும் நடந்திருக்கு. இந்த ஜாதகக்காரி தொடர மண்ணு கூட பொண்ணாகும். இந்த பொண்ணு கைப்பட்டா பட்ட மரம் கூட பூ பூக்கும். அப்படி ஒரு அம்சம் பொருந்தியவளோட ஜாதகம் இது. இவ போற இடம் செழிப்பா இருக்கும். இவ நிக்கிற இடத்துல ஐஸ்வர்ய தேவதை ரட்சிக்கும். அதனாலதான் இந்த ஜாதகத்தை குறிப்பெடுத்தவரு மகாலட்சுமின்னு பேரை அவரே குறிச்சிருக்காரு. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போறவன் பெரிய பாக்கியவான். இவ உங்க வீட்டுல இருக்கிற வரைக்கும் அவளுடைய பாக்கியத்தால நீங்க தான் ஜெயிப்பீங்க. சாமி, லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா? லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அத்தனை ஐஸ்வர்யங்களும் அந்த பொண்ணோடைய அவங்க புகுந்த வீட்டுக்கு போயிடும். ஐயோ சாமி, இப்ப லக்ஷ்மி எங்க வீட்டுல தான் இருக்கா. அப்போ நான் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல ஜெயிச்சிருவேனா? எலெக்ஷன்ல மட்டும் இல்ல, அவ கைப்பட்டு தொடங்குற எல்லா விஷயங்களுமே ஜெயமாகும். ஏன்னா அவ அத்தனை அம்சங்களும் பொருந்திய சௌபாக்கிய லக்ஷ்மி. சரிங்க சாமி, நல்லது. உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறவரு ரொம்ப லக்கிங்க. நீ எங்க இருந்தாலும் உன்னை கண்டுபிடிச்சு இந்த செயினை கொடுத்து உங்ககிட்ட தேங்க்ஸும் சொல்லணும்.